சேர்றாங்கன்னா டிக்கெட் வேறாங்க வாரத்துக்கு ஒரு நாள் இந்த பெட்டியில் ஆமாம் இந்த பெட்டியில் என் பெற்று ஏன் இந்த பெட்டியை பற்றி பண்ணிட்டு இருக்கீங்க இது என்ன பெட்டி இது சார் 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 இது டோட்டலாக என்ன அது டாங்கில் வருது அது ஃபுல்லாக அம்மா மாதிரி என்ன மாட்டுது ஐசியூ மாட்டு சார் ஐசியூ குழந்தைகள் தனியாக இருக்குது ஐசியூ தனியாக இருக்குது பில்டிங் தான் சார் மோசமாக பில்டிங் அந்த ஆண்ட்ராய்டு வந்து சுத்தமாக ரொம்ப டேமேஜாக இருக்குது சித்தாவுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் சார் நல்லா பண்ணுறாங்க ஆனால் வந்து கட்டடம் சுத்தமாக இருக்குது இல்லை ஆமாம் இது தெரியாமல் இந்த சித்தாவில் உள்ளே கொண்டு போனால் இந்த இடத்துல வராங்க நீங்கள் வந்து பார்க்குறீங்க ரோட்டில் இருக்கிற காரி அங்கே இருக்குது பையாக்க கொடுத்துருந்தாங்க பார்க்கலாம் 3 கிலோ மட்டும் அது போடுவோம் பில்டிங் வேணும் ரெண்டு பில்டிங் வேணும் இது மேலே அது முன்னாடி இது ரொம்ப மோசமாக முடியும் ஃபுல்லாக எடுங்க இப்படி எடுங்க இந்த ரோடெல்லாம் எடுத்துக்கங்க இந்த ரோடெல்லாம் ஃபுல்லாக கவர் தம்பி இந்த ரோடெல்லாம் கவர் பண்ணுங்க இதுதான் முக்கியமாக நீங்கள் கவர் பண்ண வேண்டியதே இது இட்டு கிடக்குது
இதே எடுத்துருங்க. இதே எடுத்துருங்க. இதா அது ஆமாம். அந்த என்ட்ரன்ஸ் நம்ம அந்த என்ட்ரன்ஸ் எல்லாமே ரோடு கூட ஒன்றும் போடல இல்லை. நிறைய இருக்கு சார். இடம் மட்டும் நிறைய இருக்கு சார். இடம் வந்து நிறைய இருக்கு. பக்கம் மட்டும் பண்ணி கொடுத்தீங்கன்னா பண்ணி கொடுத்தீங்கன்னா வாங்க இப்படி வாங்க. இங்கே நிற்கலாமா? இங்கே நிற்கலாமா? வாங்க இங்கே எடுத்துக்கலாம். அதான் அந்த பில்டிங் பக்கத்தில் வைக்கலாமல்ல, அந்த ஒடிஞ்சது பார்த்து வாங்க. எந்த கேஸ் வந்தாலும் அப்படியும் விருந்தினருக்கு ரெஃபர் பண்ணிடுவாங்க. ஜிஹெச் மெடிக்கல் காலேஜ் வந்தவொடனே ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு இந்த இது எடுங்க. இந்த பக்கம் எடுங்க. இது ஆப்ரேட்டடா? இந்த சைடு எடுத்துருங்க. இந்த சைடு பாருங்க. இதில் இந்த சைடு இந்த சன் சைடு உடஞ்சி இருக்கிறதுல அது பாருங்க. சரி இப்படி எப்படி எடுக்கலாமா? இப்படி பின்னாடி மரத்துக்கடி. ஓகே வேண்டாம். ஓகேங்களா? அனைவருக்கும் வணக்கம். சவுண்ட் ஆகுதா? இல்லை அங்கே போட்டு சவுண்டாக இருக்குதா? வந்து போயிடலாமா? சார் பார்க்கலாமா சார்? அதெல்லாம் பார்த்துங்க. வேண்டிய உங்களுக்கு ஒரு சாம்பிள் தானே? சரி ஓகே சாம்பிள் தானே? இல்லையே வா தள்ளி மரத்துக்கடி வேண்டாம். மரம் இல்லாத இடத்துல முன்னாடி போயிடணும்.
இங்கே இருந்தால் இந்த நேரம் சவுண்டு இவ்வளோ மரம் இருக்குது. ஓகே, எல்லா பக்கம் இருக்கு, இங்கே பிரச்சனை இல்லை. மேலே இதான் மரத்தக்கடி வேண்டாம், தள்ளி வண்டி தள்ளி போட சார். சரி, ஓகே, சரி. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வத்திராயிருப்பு தாலுகா பகுதியில் நான் கடந்த 3 தினங்களாக சுற்றுப்பிரயாணம் மேற்கொண்டு வருகிறேன். இந்த பகுதியில் கிராமந்தோறும் சுற்றுப்பிரயாணம் சென்றபோது பல்வேறு பொதுமக்கள் மத்தியில் இருந்து பல்வேறு கோரிக்கைகள் எழுந்தன. அது மிக முக்கியமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுகா மருத்துவமனையாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வத்திராயிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய தேவைகளை முதன்மை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அனைவருக்கும் வணக்கம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வத்திராயிருப்பு பகுதியில் கடந்த 3 தினங்களாக நான் சுற்றுப்பிரயாணம் மேற்கொண்டு வருகிறேன். இந்த சுற்றுப்பிரயாணத்தின் போது வத்திராயிருப்பு பகுதிக்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களிலிருந்து பொதுமக்கள் தங்கள் பகுதியில் செயல்படக்கூடிய வத்திராயிருப்பு தாலுகா அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய வசதி குறைபாடுகளை சுட்டிக்காட்டியதுடன் இந்த மருத்துவமனையை பார்வையிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்கள். அதனுடைய அடிப்படையில் இருந்து அந்த மருத்துவமனையை பார்வையிடுவதற்காக நான் வந்தேன். இது ஏறக்குறைய 75 ஆண்டு காலமான இந்த வத்திராயிருப்பு தாலுகா அரசு மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. 5 5.5 ஏக்கர் பரப்பளவில் இந்த மருத்துவமனை இருக்கிறது. ஆனால் பெரும்பாலான கட்டிடங்கள் இடிபாடு அடைந்து அந்த கட்டிடங்கள் பயன்படுத்த முடியாத ஒரு அவநிலையில் இருப்பதை பார்க்க முடிகிறது. வத்திராயிருப்பு தாலுகாவில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த பகுதியில் வாழ்ந்து வருகிறார்கள். பெரும்பாலானவர்கள் விவசாயத்தை அடிப்படையாக கொண்டவர்கள், ஏழை எளிய மக்கள். அவர்களுக்கு முதற்கட்டமான சிகிச்சை, அதாவது பிரசவமாக இருந்தாலும், குழந்தைகளாக இருந்தாலும், விபத்தாக இருந்தாலும், அல்லது இதய நோய்கள் இருந்தாலும் அவர் நாடக்கூடிய மருத்துவமனை வத்திராயிருப்பு இந்த தலைமை மருத்துவமனை தான். ஆனால் இங்கே மருத்துவர்கள் 10 மருத்துவர்கள் 7 மருத்துவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் மருத்துவர்கள் இருந்தாலும் கூட அவர்கள் சிகிச்சை அளிப்பதற்கு உண்டான கட்டுமான வசதிகள் இங்கே இல்லை. ஏற்கனவே இருக்கக்கூடிய மேல்வார்டு க்ளோஸர் மோராலஸ் க்ளோஸர் கூடிய நிலைமை இருக்குது. அதே பெண்களுக்கான வார்டை கம்ப்யூட்டர் பயன்படுத்த முடியாது, பயன்படுத்தக்கூடாதுன்னு எழுதி வச்சுருக்கிறாங்க. ஏன் ஒரு தாலுகா மருத்துவமனையை நவீனப்படுத்தப்படாமலும் அது ஒரு பழுதுபட்ட பிறகு அது பழுதாக்காமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏதோ 14 லட்ச ரூபா ஒதுக்கிறதா சொல்கிறாங்க. 14 லட்ச ரூபா வெள்ளை அடிக்கிறது கூட பயன்படாது. மினிமம் ஒரு 3 கோடியிலிருந்து ஒரு 5 கோடி ரூபாய்க்கு குறைவில்லாமல் இங்கே நிதி ஒதுக்கி இந்த மருத்துவமனை நவீனப்படுத்தினா தான் இந்த பகுதி மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியும். பாருங்கள், அந்த மருத்துவமனைக்குள்ளே உள்ளக்கூடிய சாலையே ஒரு 30-40 வருஷத்துக்கு மேலே போட்டிருக்கிறாங்க. அப்போது இந்த மருத்துவமனைக்குள்ளே வருகின்ற பொழுதே மக்களுக்கு ஒரு பீதியோடு தான், பயத்தோடு தான் வர முடியுமே தவிர இங்கே வந்தால் குணமாகி விடும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடய அங்கே வரக்கூடிய அளவுக்கு இருக்குது. நீங்கள் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த மேல்வார்டு, இப்போ பயன்பாட்டில் இருக்கிற மேல்வார்டில் ஏறக்குறைய 50-60 வருடங்களுக்கு முன்பு கட்டிடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கம்பிகளும் இத்து தொங்கிட்டு இருக்குது. விண்டோக்களெல்லாம் சன்செட் எல்லாமே எப்போ விடுமோ அப்படிங்கிற நிலைமையில் இருக்குது. இது ஏன் ஒரு மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியரோ அல்லது இங்கே அமைச்சர், மாவட்டத்துக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, ஒருத்தருமே இந்த மருத்துவமனையை பார்வையிடக்கூடாதா? இந்த மருத்துவமனைக்கு போதிய நிதியை ஏன் ஒதுக்க தவறுகிறார்கள்? இந்த மக்களுடைய உடல்நலத்தில் ஏன் இவர்கள் கவனம் செலுத்தாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. இது ஒரு மாத காலத்திற்குள்ளாக தமிழ்நாடு அரசு இதில் கவனம் செலுத்தி இந்த மருத்துவமனை இடிந்து விழும் தருவாயில் இருக்கக்கூடிய அந்த மகளிருக்கான அந்த வார்டையும் உடனடியாக அதை இடித்து தள்ளிட்டு புதிய வார்டு கட்டுவது, அதே போல் ஆண்களுக்கான வார்டுகள், குழந்தைகளுக்கான வார்டுகளை ஒட்டுமொத்தமாக நவீனப்படுத்துவதற்கு போதிய நிதி ஒதுக்கவில்லை என்று சொன்னால் எனது தலைமையிலேயே இங்கே வத்திராயிருப்பில் மிகப்பெரிய போராட்டம் நடக்கும் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.
இல்லை இங்கே பொதுவாக வந்து மருத்துவர்கள் வந்து 10 மருத்துவர் இருக்கிறாங்கன்னா அதுவும் கூட சரியாக இல்லாமல் டெபுடேஷன் வந்துட்டு போகிறாங்க, செவிலியர் குறைபாடுன்னு சொல்கிறாங்க. மற்றபடி பல்வேறு விதத்தில் வந்து மருத்துவம் கட்டிடங்களே இல்லாத போது மருத்துவர்கள் எப்படி சிகிச்சை அளிக்க முடியும்? அவர்களே ஆபத்தான நிலை, அவர்கள் வந்து உட்கார்ந்து சிகிச்சை அளிக்கணுமில்ல. எந்த நேரத்தில் கட்டடம் வந்து இடிந்து விடுமோங்கிற போது மருத்துவர்கள் எப்படி உட்கார முடியும்? ஆச்சுங்களா? ஆம்புலன்ஸ் எல்லாம் கூட இருக்கிற மாதிரி தெரியல, பெரிய அளவுக்கு இருக்கிற மாதிரி இல்லை. குப்பை கூலங்கள் எங்கே இருக்குது? மருத்துவமனை வந்து மருத்துவமனை சுகாதாரமே வந்து மெயின்டைன் பண்ணப்படலை. எல்லா இடங்களும் குப்பை கூலங்களாக இருக்குது, இடிஞ்சு கிடக்குதுங்க. இது வந்து ஒரு ஆரோக்கியமான நிலையில் இந்த மருத்துவமனை பராமரிக்கப்படவில்லை. அதனால் இதுக்கு வந்து ஒரு விசேஷ கவனம் செலுத்தி வந்து தமிழ்நாடு அரசு உடனடியாக வந்து அதுக்கு போதிய நிதி ஒதுக்கணும், இந்த மருத்துவமனையை வந்து மேம்படுத்தணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா 92 பெட்டு கண்டிப்பாக 1 லட்சம் பேர் இருக்குது, பத்தாது. மினிமம் வந்து 200 பெட் இருக்கக்கூடிய மருத்துவமனையை மாற்றணும். இடம் போதிய இடம் செய்யுது, நிதி இந்த மருத்துவமனை கவனிக்கலை. ஏன் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் கூடியவங்க, ஏன் வந்து அமைச்சராக இருக்கக்கூடியவங்க ஏன் வந்து அரசுடைய கவனத்தை கொண்டு போகல, இதில் அக்கறை செலுத்தின்னு தெரியல. இந்த மக்கள் இது சொல்ல போனால் சிறுத்தூர் சட்டமன்ற தொகுதி இந்த வத்திராயிருப்பு பொதுமக்களை வந்து எல்லாருமே புறக்கணிச்சிருக்காங்கன்னு தெரியுது. எனவே 1 மாத காலம் நாங்கள் வந்து டைம் கொடுப்போம். அதுக்குள்ளே வந்து அரசுடைய உயர் அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர் இருந்து அமைச்சர் வந்து வந்து பார்த்து போது நிதி ஒதுக்கலைன்னா ஒரு பிரம்மாண்டம் ஒரு 50,000 பேர் திரட்டி ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்துங்க.